ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 2. Find the slope of the line which is parallel to y is equal to 0.7x minus 11. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனோட லைன் இது. நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு பேரலலா ஒரு லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா இதனோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க. இதனோட ஸ்லோப் m1 அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் லைனோட ஸ்லோப் m2. அப்போ லைன் பேரலல் அப்படின்னா நமக்கு ஸ்லோப்கான ரிலேஷன் என்னது? m1 is equal to m2. Second one, perpendicular to the line x is equal to minus 11. அப்போ x is equal to minus 11 அப்படின்னா இது மாதிரி வருமா லைனு? இதுக்கு பர்பண்டிகுலர் வேல்யூ அப்படிங்கிறப்ப 90 டிகிரி. ரெண்டு லைன் பர்பண்டிகுலர் அப்படின்னா ஸ்லோப்போட ரிலேஷன் என்னது? m1 times m2 is equal to -1. First question, parallel to y is equal to 0.7x minus 11. இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? y is equal to mx plus c ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஸ்லோப்பா? இப்போ கொடுத்துருக்கிற லைனோட ஸ்லோப் m is equal to 0.7. நம்ம m1ன்னு வச்சுக்கலாம். இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ பேரல் லைனுக்கான ரிலேஷன் நமக்கு தெரியும். ரெண்டு லைன் பேரலல் அப்படின்னா ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ m1 is equal to m2. m2 is equal to 0.7. Second one, perpendicular to the line x is equal to minus 11. கிராஃபில் x is equal to minus 11. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு x is equal to minus 11 அப்படிங்கிறப்ப y ஆக்சிஸ்க்கு பேரலல். அப்போ ஸ்லோப் வேல்யூ is equal to infinite. இதுக்கு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ரிலேஷன்? m1 times m2 is equal to minus 1. m1ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ infinite times of m2 is equal to -1. So m2 is equal to -1 divided by infinite. அப்போ 0. So perpendicular லைனோட ஸ்லோப் வேல்யூ 0. சேம் கொஸ்டினை வேற எப்படி சொல்லலாம்? x is equal to minus 11. அப்போ ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். x plus 11 is equal to 0. நமக்கு ஸ்லோப் அப்படிங்கிறப்ப minus a divided by b. அப்போ என்ன ஃபார்மேட்டிங்க? compared with ax plus by plus c is equal to 0. இங்க ba கிடையாது. அப்போ 0. minus 1 divided by 0. 1 by 0 அப்படிங்கிறப்ப இன்ஃபைனிட்டின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி undefined. or not defined. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப்போட வேல்யூவா m1. நமக்கு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்ப ரிலேஷன் என்னது? m1 times m2 is equal to minus 1. இப்போ m2 is equal to minus 1 divided by m1. minus 1 divided by infinite.
ஸோ 1/∞ அப்படிங்கிறப்ப வேல்யூ 0. ஸோ m2 is equal to 0. இப்போ x is equal to -1 அப்படிங்கிறதோட பர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் 0. தேங்க் யூ.